ஒரு காலத்தில் தேவர்களை வாட்டி வதைத்த அசுரன் சூரபத்மனை அழிக்க தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். உலகத்தை காக்க சிவன் தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த பேராற்றலை அக்னி தேவன் தாங்கி எடுத்துச் சென்றார். ஆனால் அதன் வெப்பம் அளவில்லாததால் அதை கங்கை நதியிடம் ஒப்படைத்தார். கங்கை அந்த தெய்வீக சக்தியை சரவணவனம் எனும் புனித இடத்தில் சேர்த்தாள். அங்கே ஒளிரும் தெய்வீக வெளிச்சத்துடன் 6 குழந்தைகள் பிறந்தன. அம்மா பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அன்புடன் அணைத்தாள். அவள் அணைப்பில் 6 ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் ஒரே தெய்வீக குழந்தையாக உருவானார். அவரே ஷண்முகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், முருகப்பெருமான். அம்மன் அருளிய வேல் ஏந்தி மயில் மீது அமர்ந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வந்த வெற்றியின் கடவுள் முருகன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.